10 അതിൻ്റെ പവർ வந்து 0.6375 அது 4.34 ஈக்குவலண்ட் தரப்பட்டிருக்கு. கேள்வி வந்து log 43.4 பெருமானம் என்ன? இதில் 3 ரூல்ஸை நாங்கள் முதல் படிக்கணும். ஒன்றின் பவர் ஏன்ற பவர் எம்மாக இருந்தால் அதை நாங்கள் எம் log a என்று எழுதலாம். அதாவது எம்மால் மல்டிப்ளை பண்ணி log a என்று எழுதலாம். இப்போ log x and y என்று இருந்தால் அதை log x பிகாஸ் இது வந்து அதாவது பெருக்கல் அதனுடைய log x ப்ளஸ் log y என்று எழுதணும். இப்போ log x ஓவர் y தாண்டா பிரித்தல் அதனுடைய log x மைனஸ் log y என்று எழுதலாம். இப்போ 3 ரூல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இதில் நாங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நான் அந்த 3 ரூல்ஸையும் எழுதியிருக்கிறேன். தரப்பட்ட உருவில் இது A என்றும் இது B என்றும் இது C என்றும் தரப்பட்டுள்ளது. பியிலிருந்து ஒரு குருவி இருக்கிறது. ஸோ இதில் ஒரு குருவி இங்கே பார்க்குது. கீழுக்கு ஒரு புள்ளி ஒன்று இருக்குது, அது இங்கே பார்க்குது. அதனுடையால் இந்த குழந்தை வந்து கீழுக்கு இருந்து மேலே பார்க்குறத நாங்கள் A டிகிரிஸ் என்றும், மற்ற மேலுக்கு இந்த குருவி பார்க்குற இடத்த நாங்கள் B டிகிரிஸ் என்றும் வைப்போம். இப்படி பார்த்தா இது B டிகிரிஸ் என்று தான் இருக்கு. என்னென்னு சொல்லியிருக்கு, தரப்பட்ட உருவில் ஏபி ஒரு நிலக்குத்தான மரமாக இருக்கிறது. இது ஒரு நிலக்குத்தா, அப்போ இது 90 டிகிரிஸ். ஒரு குருவி அதே போல் புள்ளி பியிலிருந்து ஒரு குருவி, அது பியிலேருந்து ஒரு குருவி கீழே பார்க்குது. புள்ளி சியிலிருந்து இன்னொரு புள்ளி மேலுக்கு பார்க்குது. ஏசியானது கிடையானது. ஸோ ஏடிசி கிடையானது. பிள்ளை குருவியை புள்ளை வந்து மேலுக்கு பார்க்குறது இது A டிகிரிஸ்ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி குருவி வந்து இங்கே புள்ளையை பார்க்குற B டிகிரிஸ்ன்னு தந்திருக்கு. ஓகே ஓகே இதான் படத்தில் குறிக்கட்டான். அதை குறித்தா அதுக்கு ஒரு 1 மார்க் கிடைக்கும். ஓகே, இது கீழே பார்க்குறதா, இது மேலே பார்க்கும். இதை குறிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். இதில் வந்து அவள் சொல்லிக்கிறோம், இந்த உயரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ முதலாவது கேள்வி இதுக்கு 1 மார்க். புறாக கேட்டிருக்கணும் ஏக்கும் பிக்கும் இடையிலுள்ள தொடர்பை எழுது. இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தெரியணும். இப்போ இது இங்கேருந்து பார்க்குறபடியே இது 90 ரூபாய் இருக்கணும். அதனுடைய இதுவும் கட்டாயம் 90 ரூபாய் இருக்கும். ஏன்னா பி அங்கே தான் பார்க்குது, அந்த கொரஸ்பாண்டல் லைன். அதனுடைய இதை வந்து நான் 90 ரூபாய் தான் இருக்கும். அப்போ ரெண்டும் 90 கூட்டினா 180 ரூபாய். ஆகவே இந்த லைனும் பரலல். ஓகே, ஸோ பரலாக இருந்தால், சமாந்தரமாக இருந்தால் இந்த கோணமும் சமன். ஆகவே இந்த கேள்விக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் A இஸ் ஈக்குவல் டு B. என்ன ரூல்ஸ்? பிகாஸ் என்ன மாதிரி எழுதா, நான் இப்போ இதுக்கு ஒரு லெட்டரை போட்டால் E, இது F1 போட்டேன்டா BF or EB parallel to FA. ஸோ என்ன இது இந்த கண்டிஷன்? ஒன்று விட்ட கோணம். இதுங்கிறதுனா இதுக்கு ஒரு மார்க்ஸ், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இது 10வது கேள்வி. இந்த 10வது கேள்வியில் வந்து ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் உயரம் அதன் அடி ஆரையின் 3 மடங்காக உருளையின் வரையப்படும். இப்போ இது அதன் ஆரம் ஆரண்டால் இந்த ஹைட் வந்து H வந்து 3 மடங்கண்டா 3R. இதற்கு என்ன செய்ய போகணும் என்று சொன்னால், இந்த வள பரப்புக்கு பெயிண்ட் அடிக்க போகணும். அது ஓகே, பெயிண்ட் அடிக்கிறான்னு சொன்னால் அவள் கேட்கணும்னு சொன்னால் இதை விட கீழுக்கு விட எத்தனை மடங்கு இதுன்ற தேவை, அதாவது இந்த பரப்பை கேட்கணும் எவ்வளோ மடங்கு தேவை. இப்போ இதுக்கு நீங்கள்
இந்த இதை யூஸ் பண்ணி முதலாவது நான் வந்து இந்த வளபரப்பின் பரப்பளவு பார்ப்போம். அதான் எங்களுக்கு தேவை. ஆனால் அது ஏச்சில் இல்லை, நாங்கள் ஆறில் ஆன்சர் கொடுக்கோம். எத்தனை மடங்கன்று அப்படியே அதை எழுதினோம் என்றால் வளபரப்பு வந்து 2 தர பை தர ஆர், அது ഇതിൻ്റെ வட்டம், അതിൻ്റെ ஏஜ் வந்து 3R. அப்போ அதை 3R என்று எழுத போகிறோம். அப்போ இதான் இந்த ஆன்சர் என்ன வரும், 3×2 6 பை R² வரும். இதுதான் അതിൻ്റെ பரப்பு. கீழிൻ്റെ பரப்பு எவ்வளவு, சிம்பிளி வட்டத்தின் பரப்பு கீழ் வட்டத்தின் பரப்பு பரப்பு வந்து πr². இப்போ ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இப்போ 6πr²க்கும் உள்ள ரேஷியோ வந்து கழிச்சிங்கன்னா இந்த R² இந்த R² இந்த பையும் இந்த பையும் எடுக்கும். அப்போ இதில் ஒன்று தான் இருக்குது. அப்போ அந்த ரேஷியோ வந்து 6:1. ஆகவே அதில் கேள்வி வந்து என்ன கேள்வி இருக்கணும், அது இத்தனை மடங்கு. ஆகவே 6 மடங்கு. இதுதான் 10வது கேள்வியின் பதில். 11வது கேள்வி. இந்த கேள்வியில் 4 முகங்கள் 1 3 5 7 1 3 5 7 இலக்கம் இடப்பட்டுள்ள ஒரு கோடாத நான்முகி வடிவு தாயக்கட்டையை இரு தடவை மேலே எறியும் போது கீழ் நோக்கி இருக்கும் முகத்தின் இரு இலக்கங்களிலும் கூட்டுத்தொகையாக 10 கிடைப்பதற்கான நிகழ்வை காணுக. முதலாவது இதில் இருக்கிற நம்பர்கள் 1 3 5. இதுக்கு வந்து கிரிட் திரி செய்கிறது தான் சரியான சுகமான வழி. மற்ற வழிகளில் செய்ய போனால் கஷ்டமாக இருக்கும். ஆகவே நான் இப்படி ஒரு கிரிட்டை இங்கே கீறியிருக்கிறேன். கீறினால் இதில் வந்து பிறகு நம்பர்கள் இருக்கிறேன். 1 3 5 7 முதல், மற்றது 1 3 5 7. இப்போ இதில் வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 10 வாரத்துக்கு ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆனால் எழுதினீங்கன்னு சொன்னால் இப்போ இது ஒன்று என்றால் இதையும் கூட்டினால் 1 சக 1 2, 3 சக 1 4, 5 சக 1 6, 7 சக 1 8. அடுத்த மாதிரி இப்போ இதையும் கூட்டினால் 3 1 4, பிறகு 6, பிறகு 8, பிறகு 10. பிறகு இதையும் கூட்டினோம்னு சொன்னால் 6 8 10, மற்றது 5 போலும் 12. ஓகே, அதே மாதிரி இதையும் கூட்டணும் என்றால் 8, பிறகு 10, பிறகு 7 5 12 14. இப்போ இப்படி வரும். இதில் எத்தனை தரம் எழுதிக்கிறோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 3 10 11 12. அப்போ இல்லாமல் நன்னாங்கு 16 முறை வந்திருக்கேன். இங்கே 4 அதனுடைய அந்த டோட்டல் வந்து 16. ஆனால் இதில் இத்தனை தரம் 10 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, இன்னொரு 10 இருக்குது. ஆகவே 10 வந்து காம்பினேஷன் 10 வந்து 1 வந்து 3 தரம். டோட்டல் எவ்வளோ 16. இந்த கேள்வி வந்து என்ன மாதிரி கேட்டிருக்கிறோம்னு சொன்னால் 10 கிடைப்பதற்கான நிகழ்வை காணுங்க. அப்போ 10 வந்து 3 தரம் வரும், 16 தரம் செய்யுது. அப்போ அதோட ஆன்சர் வந்து 3 16. அதுதான் அதனுடைய ஆன்சர். பன்னெண்டாவது கேள்வி. இதில் வந்து தரப்பட்டிருக்கு ABCD ஒரு முக்கோணம். அதில் இந்த கோணம் X டிகிரி வந்திருக்கு, மற்றது இது 40 வந்திருக்கு. இந்த ஏபியும் பிடியும் சமன் வந்திருக்கு. ஸோ அதில் தரப்பட்டது AB = BD
அதாவது இதுக்கும் இதுவும் சமன். அதே போல் ஏடியும் டிசியும் சமன் தந்திருக்கிறோம். இப்போ இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கோணம் எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லணும். இதுதான் கேள்வி. முதலாவதில் நீங்கள் முக்கோணம் இது எடுத்தீங்கன்னு சொன்னால் எழுதுறேன்னா, முக்கோணம் ஏபிடி எடுத்தால் அதில் வந்து எங்களுக்கு தெரியும் ஏபியும் பிடியும் சமன். அதில் பார்த்தீங்கன்னா ஏபி பிடிக்கு சமன். ஆகவே இது இரு சமபக்க முக்கோணம். ஆகவே கோணம் பிடிஏ கோணம் பிடிஏ 40 பாகை. ஏனென்றால் இரு சம பக்கத்தில் முக்கோணத்தில் அந்த சமனான பக்கத்துக்கு ஒப்போசிட்டாக உள்ள கீழே உள்ள ஆங்கிள் வந்து சமனாக இருக்குது. ஆகவே இதுக்கு 40 பாகை. ஓகே, இப்போ இதுக்கும் 40 பாகை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 40 40 என்பது என்றால் இது இந்த கோணம் வந்து கூட்டுத்தொகை 180 கோணம். அப்போ 100. ஆகவே இதுக்கும் 80 பாகையாக இருக்கும். வேண்டாம் 100 சக என்பது 180. அதுக்கு பிறகு பார்த்தீங்க சொன்னால் இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்தோம்னு சொன்னால் ஏடிசி எடுத்தால் முக்கோணம் ஏடிசி எடுத்தால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரவில் ஏடியும் டிஏயும் டிசியும் தரும். இப்போ எழுதலாம் டிஏ டிசி என்று தந்திருக்கு. அப்போ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இரு சம பக்கம் முக்கோணம். ஓகே, இது ஒரு இரு சம பக்கம் முக்கோணம். இதுக்கும் சமன். ஆகவே கோணம் இந்த கோணமும் 40 பாகை. அப்போ அது 40 பாகை. அப்போ நான் எழுதலாம் இந்த கண்டிஷனின் படி பார்த்தா டிசிஏ 40 பாகை. அப்போ இனி இந்த சின்ன முக்கோணம் எடுத்தால் இந்த முக்கோணத்தை எடுத்தால் பிடிசி எடுத்தால் முக்கோணம் பிடிசி எடுத்தால் 80 + 40 80 + 40 + x = 180 degrees. ஏன்னா முக்கோணத்தின் கோணம். ஆகவே இதில் நாங்கள் 120 + x 180. ஆகவே x is equal to 180. அதிலேருந்து 120 கழிச்சா 60 degrees. ஸோ இது 60 degrees. இதில் நீங்கள் இந்த படத்தில் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க் கிடைக்குமா? அப்படியே மார்க் பண்ணி விடுங்க. அதுதான் இந்த கேள்வி, இந்த பதில். இந்த கேள்வி தரப்பட்டது இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா அந்த நம்பர், அதுக்குள்ள நம்பர் வந்து 0க்கும் 7க்கும் இடையில் உள்ள நிறைவெண்கள்னா ஃபுல் நம்பர்கள். ஓகே, அது வந்து 0க்கும் 7க்கும் இடையே. அப்போ 0ம் 7ம் வராது, மிச்ச நம்பர்கள் வரும். இப்போ 0க்கு அடுத்தது 1 2 3 4 5 6. ரெண்டாவது 0க்கும் 7க்கும் இடையிலுள்ள முதல் மணல், அது ப்ரைம் நம்பர்ஸ் நீங்களே சொல்கிறது. அதாவது தன்னைத்தானே பிரிக்கும் மற்ற நம்பளால் பிரிக்கப்படாத நம்பர். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரிவான அதை ஒன்று போடுற இல்லை 2 3 5 அது தரப்படும். மூன்றாவது 0க்கும் 7க்கும் இடையிலுள்ள நம்பர், அது வந்து 2ஆல் பிரிக்கப்படக்கூடிய நம்பராக இருக்கும். அதாவது 2 மடங்கு. ஓகே, 2ஆல் 2 பிரிக்கலாம், 4ஆல் பிரிக்கலாம், 6ஆல் பிரிக்கலாம், வேறு ஒன்றாலும் பிரிக்கலாம். பிறகு இதை சொல்கிறது ஏ யூனியன் பின்னு சொல்கிறேன். அப்படின்னா ஏயும் பியும் உள்ள நம்பர்கள், ஏயும் பியும் உள்ள நம்பர்கள் என்னென்னு சொன்னால் இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஓகே, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ இந்த கேள்வி என்னென்னு சொன்னால் அவகைக்கினம் இதுவும் சமனாண்டு வைக்கணும். அப்போ இதில் வந்து என்ன சொன்னால் இது ரெண்டும் சமனாண்டு வைக்கணும். இது இந்த ஆன்சர் என்ன வந்திருக்கணும்? 1 2 3 4, இதுலேயும் 4 இருக்குது. அப்போ இதில் 4 எழுதலாம். ஓகே, 5 6 இது முதலாவது 1 2 3 4 5 6. இதில் வந்து 2 சேர்த்திங்கன்னா 2 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6.
ஆனால் ஒரே ஒரு நம்பர் வந்து இதில் முதலாவதில் இல்லை, ஆனால் இதில் இருக்கு. என்ன இதில் பார்த்தீங்கன்னா 1 கூட இருக்கு. ஆனபடியால் அவை இந்த முதலாவது சொல்லியிருக்கிறோம்னால் ஏ பி வந்து இதுக்கு ஈக்குவலன்ட்டு சொல்லி தந்திருக்கணும். ஆனபடியால் முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து புலை. சரி, முதலாவது புள்ளியான்னு சொல்லியாச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கணும், ஏ யூனியன் பி. அப்போ ஏ நாட் யூனியன் அண்ட் பி ரெண்டுக்கும் இடையில் காமனான உள்ள. ஓகே, அப்போ அதில் என்ன நம்பர் இருக்குது, ரெண்டுக்கும் இதுக்கும் இடையில் காமனாக இருக்கிறது இது இருக்குது. வேறு என்ன இருக்குது, இல்லை, ஆக 2 தான் இருக்குது. இப்போ ஏஎன்பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காமன், இது காமன் இல்லை, அதுவும் காமன் இல்லை, அவர் 2 தான் இருக்குது. அது வந்து 2 4 இருந்திருக்கணும். அவைன்ற கேள்வி வந்து ஏ அண்ட் பி வந்து 2 4 வந்திருக்கணும். 2 தான் சரி, 4 கூட போட்டிருக்கணும். ஆடியால் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் புலை. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் புலை. இப்போ மூன்றாவது கேள்வி என்ன சொன்னால், நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அது சரிதான். ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3. அப்போ அது வந்து சரியான ஆன்சர். அவனுடைய கேள்வின்ற இதுதான் சரியான. இந்த கேள்வி சுருக்குக சரியான சுலபமான கேள்வி. 3x² மல்டிப்ளை பை 2y அதை 8xyயால் பிரிக்க சொல்லியிருக்கேன். அவன் நான் இப்படி எழுத போகிறேன். 3x² வந்து நான் இப்படி எழுத போகிறேன். x அப்புறம் அதை 2 வையால் பெருக்கணும். அப்போ 2 10 அதாவது வையால் பெருக்கிறேன். அது எல்லாத்தையுமே நான் 8x வையால் பிரிக்க போகிறேன். 8 x அண்ட் y. இப்போ மேலும் எங்களுக்கும் நாங்கள் சுருக்கலாம். இப்போ வந்து இதால் வந்து நான் இதை சுருக்கலாம். நம்பரை சுருக்கம் 2 1 2 4. மற்றது இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் பிரிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒய்யையும் இந்த ஒய். அவனுடைய இந்த ஆன்சர் வந்து என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னால் 3 ஒரு எக்ஸ் மிக்ஸமாக இருக்குது, கீழுக்கு 4. இதுதான் இந்த ஆன்சர். கேள்வி, ஒரு பெருக்கல் விருத்தியின் இரண்டாம் உறுப்பு -4 என்றும் இது -4 இரண்டாம் உறுப்பு என்றும் மூன்றாம் உறுப்பு -12 இது -12 என்றும் தந்திருக்கு ஆகும். இதன் 5வது உறுப்பை காண்க. இப்போ இதுதான் கேள்வி. 5வது உறுப்பை காண்க, இது கேள்வி. இப்போ இதில் எங்களுக்கு ஏயும் தெரியாது, ஆரும் தெரியாது. ஆனால் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ எங்களுக்கு AR² அது வந்து எவ்வளோதுக்கு AR² அது வந்து ஈக்குவல் டு 12 -12. AR அதில் பிரித்தால் அது வந்து -6. இப்போ இங்கே நான் போட போகிறேன் -6. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த ஏயும் இந்த ஏயும் கேன்சல் பண்ணும். இந்த ஆர் இதை R² RRன்றதுல தானே. அப்போ RRன்றதுனா இந்த ஆரும் கேன்சல் பண்ணால் இது இந்த மைனஸும் இந்த மைனஸும் இல்லாமல் போகும். அப்படியே 10 வரும். இப்போ இதில் இருந்து எங்களுக்கு மிஞ்சி இருக்கிற இந்த ஆர் தான். அப்போ இதுலேருந்து எங்களுக்கு தெரிய போகுது R = 2. இப்போ ஆரை கண்டுபிடிச்சிட்டோம். இனி நாங்கள் ஏதாவது முதலாவது இல்லாட்டி இதை யூஸ் பண்ணியோ இல்லை இதை யூஸ் பண்ணி நாங்கள் ஏயை கண்டுபிடிக்கலாம். ஏன் நாங்கள் இங்கே இதில் சின்னனுக்கு போவோம். ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும் AR = -6. எங்களுக்கு ஆர் எவ்வளோன்னு தெரியும். அதனுடைய ஆர்ண்டா 2A = -6. ஆகவே A வந்து -6 divided by 2 that is equal to -3. அப்போ எங்களுக்கு இப்போ ஏயும் தெரியும். A = -3.
இப்போ இதை வச்சாண்டி இதை கண்டுபிடிக்கலாம் நான். ஆகவே கேள்வி வந்து ஏஆர், அதாவது அஞ்சாவது டேர்ம் வந்து ஏஆர் டு த பவர் 4, ஏ வந்து -3, ஆர் டு த பவர் 4 அது வந்து 10 இன் த பவர் 4. அது என்ன மாதிரி -3 10 இன் த பவர் 4 வந்து 16. அப்போ மல்டிப்ளை பை 16, ஆன்சர் வந்து என்ன மாதிரி வரப்போகுது -48. இதுதான் அதின் ஆன்சர். பதினாறாவது கேள்வி. இது ஒரு வட்ட கேள்வி. இந்த கேள்வியில் தரப்பட்டிருக்கு உருவில் வட்ட நாற்பக்கல் ஏபிசிடி, 4 பக்கம் கொண்டது. ஏபிசிடி 4 வந்து அந்த வட்டத்தில் முட்டின்னு இருக்கு. பிடி நாள் ஏடிசி இரு சமப்பக்கம். இந்த பிடி என்ற லைன் இருக்குது. இந்த பிடி என்ற லைன் வந்து அந்த கோணம் ஏடிசியை இரண்டாக சமனாக வெட்டுகின்றது. அதன்படியாக நான் இப்போ இதை நான் எக்ஸ் என்று போட்டால் இதுக்கும் எக்ஸ், இந்த கோணம் சமம். ஓகே, இந்த ஏபி வந்து இ வரை நீட்டப்பட்டுள்ளது. ஏபி இங்கே இ வரை நீட்டப்பட்டுள்ளது. கோணம் சிபிஇயை கண்டுபிடிக்க, அதாவது எங்களுக்கு தேவையான கோணம் இந்த கோணம், இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் முதல் வட்ட தேட்டங்களில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ வட்ட தேட்டத்தின்படி ஒரு நாற்பக்கம் ஒரு வட்டத்துக்குள்ளே வரையப்பட்டால் அதின் எதிர்கோணங்கள கூட்டுத்தொகை எப்பயுமே 180 பாகையாக வரும். ஆனபடியால் இந்த தேட்டத்தின்படி கோணம் ஏடிசியும் அதோடு சேர்ந்த கோணம் ஏபிசியும் டோட்டல் வந்து 180 பாகை. அது வட்டத்தேட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனபடியால் இதில் எங்களுக்கு தெரியும் ஏடிசி 2x என்ன, இது சேர்ந்தால் 2x என்று வரும். ப்ளஸ் ஏபிசி ஈக்குவல் டு 180 பாகை. ஆகவே ஏபிசி என்ன மாதிரி வரப்போகுது 180 மைனஸ் 2x. ஆகவே இந்த கோணம் எங்களுக்கு தெரியும். இந்த கோணம் வந்து இங்கே கீழே எழுதினால் 180 மைனஸ் 2x. ஆனால் ஏபிஇ நேர்கோடு, ஏபிஇ நேர்கோடு. ஆகவே இந்த கோணமும், ஸோ இந்த கோணம் அதாவது ஏபிசி ப்ளஸ் சிபிஇ வந்து என்னமா வரும்னா 180 பாகை வரும். வேண்டாம் நேர்கோடு. ஆனால் எங்களுக்கு ஏபிசி தெரியும் 2x, 180 மைனஸ் 2x, 180 மைனஸ் 2x ப்ளஸ் சிபிஇ ஈக்குவல் டு 180. அப்போ எங்களுக்கு தெரிய போது இந்த 180 இந்த 180 கேன்சல் பண்ணால் சிபிஇ வந்து 2x. ஆனபடியால் இந்த கோணம் வந்து எங்களுக்கு தெரியும் 2x. ஆனால் கேள்வி வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன 2x எவ்வளோ 2x போட்டு விடையலாம். ஆனால் இதிலேருந்து இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கோணம் எங்களுக்கு தெரியும் வந்து இப்போ இந்த ஒரு முக்கோணத்தை எடுப்போமா, இந்த சின்ன முக்கோணத்தை எடுப்போம். இந்த முக்கோணத்தை எடுத்தோம் என்றால் இந்த கீழுக்குள்ள ஏபிசி இதில் வந்து இது 180 மைனஸ் 2x. ஓகே, அப்போ இதுக்கு என்ன மாதிரி எடுக்கலாம், இந்த கோணத்தை நாங்கள் என்ன மாதிரி எடுக்கலாம் என்று சொன்னால் இது வந்து 2xன்னா இது 42 பாகை, இது 32 பாகை. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னொரு தியரம் தெரியும். அதாவது ஒரு வட்டத்தில் ஒரே இடத்துல அந்த நாணத்திலேருந்து வர வழிக்கிட்ட ஒரே இது வந்து இப்படி போச்சுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இது போய் இப்படி வந்தேன்னு சொன்னால், இதை இப்படி வந்தேன்னு சொன்னால்
இந்த கோணமும் சமன். அதனுடைய அதுவும் எக்ஸ், அதனுடைய இதுவும் எக்ஸ். அதுவும் ஒரு வட்டத்தேட்டம். அப்போ அதில் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து அதாவது என்ன மாதிரி இந்த தேட்டம் பெறமான்னு சொன்னால் இப்படி வரும். இப்படி வந்தேன்னு சொன்னால் இப்படி போச்சுன்னு சொன்னால் இந்த கோணமும் சமன். அப்போ அதன்படி இதுக்கும் சமன். அப்போ அதுவும் எக்ஸ். இப்போ மூண்டையும் கூட்டினா எங்களுக்கு 180 வரும். அப்போ நான் என்ன செய்ய போகிறோம் என்றால் 32 பாகை ப்ளஸ் 2x, அது இந்த கோணம் ப்ளஸ் எக்ஸ், அந்த கோணம் ப்ளஸ் 32, அது வந்துன்னா 180 சமன். அப்போ இந்த இதுவும் கலைவடம் கேன்சல் பண்ணப்பட்டால் இது வந்து என்ன மாதிரி வரப்போகுது? -x = -32 வரும். அப்போ இதுவும் கேன்சல் பண்ணப்பட்டால் எக்ஸ் வந்து 32. ஆனால் எங்களுக்கு தேவையானது 2x. ஆகவே 2x = 64. அதனுடைய கோணம் CBE வந்து 64 பாகை. இதுதான் இந்த கேள்விக்கு ஆன பதில். 18வது இந்த கேள்வி. இது 18. இந்த கேள்வியில் ஒரு செவ்வரியத்தின் முக்கோண குறுக்குவெட்டின் பரப்பளவு, அதாவது இந்த முக்கோண குறுக்குவெட்டின் பரப்பளவு 616 cm². மேலும் கீழுக்கும் சமனாக தான் இருக்கும். ஓகே, உயரம், அதின் உயரம் இதிலேருந்து இங்கே மட்டும், இதிலேருந்து இதில் எல்லாம் ஒரே உயரம் தான். அது வந்து நான் h என்று போட்டிருக்கேன். உயரத்துக்கு சமமான உயரம். அதே மாதிரி இன்னொரு செவ்வட்ட உருளை அதிண்ட ஆரை வந்து 6, அந்த உயரமும் இந்த உயரம் 1 சொல்லி தந்திருக்கணும். ஓகே, ஒரு 6 பெருமானத்தை சென்டிமீட்டர் காண்க. அப்போ என்ன கேள்வி? 6 கண்டுபிடிச்சு சொல்லிக்கணும். வரியதும் உயரம் சமமான அடியும் உள்ள செவ்வண்ட உருளைகள். அதனுடைய ரெண்டின்ற இது கன அளவு வந்து ரெண்டும் ஈக்குவல், வால்யூம் வந்து ஈக்குவல். அப்போ இதுன்ற வால்யூமை நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் க்ராஸ் செக்ஷன் ஏரியா, அதாவது இந்த ஏரியாவை கைத்தால் உயரத்தால் மல்டிப்ளை பண்ணோம்னா வரும். அப்போ வந்து 616 8ஆல் பெருக்கும். அதே மாதிரி இதுக்கு எழுதணும்னு சொன்னால் πr². இது வந்து பரப்பு, குறுக்கு பரப்பு πr². அதுண்ட கைத்தால் பெருக்கும். ரெண்டும் சமன். ஆனபடியால் இதுக்கும் சமன். அப்போ அப்படி எழுதுனா நாங்கள் என்ன மாதிரி எழுதலாம்? 616 h சமன் πr² h. இதிலிருந்து இதையும் கேன்சல் பண்ணலாம். பை வந்து 22 கிலோ தான், அது தரப்பட்டிருக்கு உங்களுக்கு 22 கிலோ. அப்போ அதை நாங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னு சொன்னால் πr² அது வந்து 616. ஆகவே r² = 616 π. அது இப்படி எழுதுனா நான் r² = 616 22 அதை நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் 616 7 26 மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட பதில் வந்து என்ன மாதிரி வரும் என்று சொன்னால் இந்த பதில் வந்து 14. ஆர் வந்து 14 வரும். இதுதான் இந்த கேள்வின்ற பதில். இந்த கேள்வியில் நான் 17வது கேள்வி செய்யாமல் 12ஆம் கேள்வி செய்யாமல் இது பொது மடங்கள் சிறியது எல்சிஎம் காண சொல்லியிருக்கேன், லோவஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ இதில் எழுதினீங்கன்னா இதை நாங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னு சொன்னால் இதை எழுதலாம் 2 3 x என்று எழுதலாம். இதை என்ன மாதிரி எழுதலாம்? 5 x
y என்று எழுதலாம். இது என்ன மாதிரி எழுதலாம்? 2 y என்று எழுதலாம். இப்போ நாங்கள் இதில் கொமனான உள்ள பார்ப்போம். ஆக கூடின கொமன். இப்போ இதில் பார்த்தீங்க என்றால் இதுவும் கொமனான ஆனபடி வேறு மற்ற ஒன்றும் கொமன் இல்லை. ஆனபடியாக நாங்கள் 5 3 அது நம்பரில். அப்புறம் எக்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் இதுவும் கொமன். அப்போ நான் இன்னொரு எழுதலாம். இது எழுதுவோம் இங்கேயா 2 5 3 எக்ஸ். புறாவாதா இந்த வையம் எழுதலாம். அப்போ y. ஆனால் புறாவாதா நீங்கள் இந்த எக்ஸாம் வையம் பெருக்கத்தான் போயிடும் வழியில். அதனுடைய அதை நான் XY என்றே போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ வரப்போகிறது 30. பிறகு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஆனபடியால் அது x². இங்கே ஒரு y இருக்குது, அங்கே ஒரு y இருக்குது. ஸோ இதுதான் அதனுடைய ஆன்சர். இந்த கேள்வி 19வது கேள்வி 19. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் ஏபிசி ஒரு முக்கோணம். பக்கம் ஏபின்ற நடுப்புள்ளி வந்து டி என்னும், பக்கம் ஏசின்ற நடுப்புள்ளி என்னும் தந்திருக்கு. மற்றது பிசி 6 சென்டிமீட்டர் தந்திருக்கு, ஏடி 4 சென்டிமீட்டர் தந்திருக்கு. கேள்வி வந்து இந்த பிடிஇசி இல்லாட்டி பிசிஇடி அதிൻ്റെ சுற்றளவை காணலாம். அதுதான் கேள்வி. அப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு ஆக தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பர் வந்து இந்த நம்பர் தான். அதை விட வேறு ஒரு சைஸும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு அது முக்கியோட தேட்டத்தில் தெரியும். உங்களுக்கு 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை தொடுக்கின்ற ஒரு லைன் வந்து அதிൻ്റെ ஒப்போசிட் சைட்டின் அரைவாசியாக இருக்கும். அதாவது எதிர்பக்கத்தின் அரைவாசியாக இருக்கும். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 6, இதுக்கு ஒப்போசிட் இருக்கிற சைட் இது வந்து இது 2 நடுப்புள்ளி என்றபடியால் இது 3ஆக வரும். ஆகவே இது 3ஆக வந்துடும். மற்றது இன்னொரு தரவு தந்திருக்கிறோம். இது 90 ரூபாய். ஆனபடியாக அது வந்து ஒரு அந்த முக்கோணம் வந்து ஒரு செவ்வகம். அது ஒரு 90 டிகிரி சொல்ல முக்கோணம். ஆனபடியாக நாங்கள் பைதக்ரஸ் தியரை பார்க்கலாம். பைதக்ரஸ் தியரத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு இப்படி எழுதினால் இது எக்ஸ் என்றால் இது y என்றால் இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² y² என்று வரும். ഇതിൻ്റെ വർക്കത്തെയും കൂട്ടി സ്ക്വയർ റൂട്ട് பண்ண அதுதான். அப்போ அதன்படி பார்த்தால் இந்த கேள்விக்கு ஏஇ வந்து நாங்கள் அதை எக்ஸ்ண்டு போடுறோம். ஏஇயை ஓகே, ஏஇயை வந்து நாளைக்கு எக்ஸ்ண்டு போட்டால் x² ஓகே வந்து என்னத்துக்கு சமன் 4ன்ற வர்க்கம் ப்ளஸ் 3ன்ற வர்க்கம். அது வந்து 25, 16 20. ஆகவே எக்ஸ் வந்து 5. ஸோ இது 5 தெரியும். இப்போ இது 5 தெரிஞ்சால் எங்களுக்கு தெரியும் இது நடுப்புள்ளி. ஆனபடியாக இது 5. இது நடுப்புள்ளி என்றால் இது 4. அப்போ எங்களுக்கு எல்லா பக்கமும் தெரியும். இப்போ நீங்கள் கூட்டினீங்க என்றால் அதுண்ட பிசிஇடி அண்ட் பி ப்ளஸ் சி வந்து 6, சி டு இ வந்து 5, and E to D 3 and D to B is 4. இப்போ 6 4 10, 15 3 18. ஸோ ஆன்சர் வந்து 18 சென்டிமீட்டர். இது வந்து 19வது கேள்வி. இருபதாவது கேள்வி. இந்த கேள்வியில் வந்து ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏயும் பியும். இதில் ஒன்று அதிൻ്റെ கோஆர்டினேட் வந்து 4 மாறும், അതിൻ്റെ 6 9. இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை காண சொல்லிக்கிறோம். எந்த ஒரு சமன்பாட்டை நீங்கள் செய்கிறேன்னு
நேர்கோட்டில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். வந்து அதின் கிரேடியன் தெரியணும். என்ன அதை எம்னு சொல்கிறது. எம் வந்து என்ன மாதிரி சொல்கிறது, y2 மைனஸ் 1 அதை x2 மைனஸ் x1 பிரிக்கணும். இதில் வந்து நாங்கள் எது பெருசு எது சின்னன்றதெல்லாம் நாங்கள் இதையும் எடுக்கலாம். அப்போ நான் இதை வந்து x2 y2 போடுறேன், இதில் வந்து x1 y1 போடுறேன். அப்போ இதன்படி பார்த்தால் இந்த m வந்து என்ன மாதிரி வர போகிறோம்டா, m இஸ் ஈக்குவல் டு என்ன மாதிரி வேண்டாம் 9 மைனஸ் 6 9 மைனஸ் 6 டிவைடட் பை 6 மைனஸ் 4. அது எவ்வளோ வரப்போகுது 3/2 வரும். அப்போ எங்களுக்கு தெரியும் கிரேடியன் வந்து 3/2. அது ஒன்று செய்தார். வேறு என்ன வேணும் எங்களுக்கு, இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுக்க y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. அப்போ எங்களுக்கு இந்த சி வந்து என்னென்னா y அதாவது y வெட்டுற சைட் அதுவும் தேவை. அதை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏயை வச்சும் கண்டுபிடிக்கலாம், பிஏ வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏயை நாங்கள் வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ என்ன மாதிரி என்றால் எங்களுக்கு ஏயில் y எவ்வளவு வந்து 6. ஓகே, m வந்து தெரியும் 3/2, x எவ்வளவு 4 ப்ளஸ் சி. அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டால் 6 + 6 = சி. ஆகவே சி வந்து 6 மைனஸ் 6 அது 0. ஆனபடியாக சி 0. அப்போ இதை வச்சுனது ஈக்குவேஷன் எழுதலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு mx, அதுங்களுக்கும் தெரியும் 3/2 x சி 0. ஆகவே சிம்பிளி ஈக்குவேஷன் வந்து என்ன வருவா 3/2 x. இதுதான் இந்த ஃபைனல் ஆன்சர். இருபத்தி ஓராவது கேள்வி, ஒரு வட்ட தேற்றத்தின் கேள்வி. தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் O, மேலும் ABCD ஒரு இணைகரம். ஸோ திஸ் இஸ் இணைகரம். DF O என்பது மையம். ஸோ இது O என்பது. அப்போ இதில் போகிற கோடு AE வந்து அதன் விட்டம். DEF உங்களுக்கு இந்த கேள்வி தான் கொஸ்டின். இது ஒரு இணைகரம். ஆகவே இந்த ஆங்கிளும் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள், அதாவது எதிர்கோணங்கள் சமன். ஆகவே முதலாவது 70 தேற்றத்தின்படி ஒரு விட்டத்தை அடியாக கொண்ட முக்கோணம் வரையப்பட்டு அது வந்து ஒரு சங்கோணம் 100. ஆகவே நாங்கள் இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முக்கோணம். இது 90, 160, இது 20. 180 இருந்து குறையும் 70 கழிக்கோணம். அது வந்து 180 20 தெரியும். இது ஒரு நேர்கோடு ABEF ஒரு நேர்கோடு. ஆனபடியால் ஆங்கிள் DEF plus 20 equal to 180 degree. Therefore DEF 180 degree. So அதுதான் அந்த கேள்வியின் ஆன்சர். இரண்டாவது கேள்வியை வந்து 2 விதமாக செய்யலாம். முதலாவது விதம் வந்து 10 வீதம் இன்ட்ரெஸ்ட் தந்திருக்கணும். ஆனபடியால் 2 வருடத்துக்கு
சொன்னால் இந்த 10% கூடுது, குறையே இல்லை. ஆனபடியால் அது 100 + 10 110. அதான் முதல்ல இருக்குன்னா 110. ஆகவே முதலாவது மெத்தட்டை சொல்கிறேன். முதலாவது மெத்தட்டில் இப்போ வைத்த தொகை ஒரு பணத்தொகை, அந்த பணத்தொகையை நாங்கள் எக்ஸ் வைப்போம், முன்னீடு வைப்போமா, முன்னீடு எக்ஸ் வச்சால் முதலாவது மெத்தட்டில் என்ன மாதிரி எக்ஸ் 110% 100க்கு தான் 110%. 110 அதை 100 பிரித்தால் பிறகு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1260. இதை நாங்கள் பிரிச்சோம்னால் 1.1 ஸ்கொயர் என்றால் பிரிச்சோம்னா 1.1, அந்த ஸ்கொயர் இஸ் 7260. ஆகவே எக்ஸ் 7260. இதை பிரிச்சிங்கன்றால் 1.1 1.2 600 வரும். சொன்னால் 2வது வருடத்துக்கு அவருக்கு கிடைச்ச வட்டி 660 ரூபா. வருஷத்தின் முதலாவது வருடத்தின் $7260 டேக்அவே 660. அதை நீங்கள் செய்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருமானு சொன்னால் 6600 ரூபா வரும். இதுதான் முதல். அதை நாங்கள் ஒரு வருஷம் தானே, அப்போ 1.1 இந்த ஒரு வருஷம் அது இதை நாங்கள் செய்தோம்னா எக்ஸ் = 1600. செய்யலாம். ஆனால் அவர்கள் அந்த தரவை வச்சு செய்யலாண்டா 2வது தரவை இல்லாமலும் செய்யலாம். அதை செய்தாலும் அதே ஆன்சர். இதுதான் 23வது இந்த கேள்வியில் தரப்பட்டிருக்கிறது மையம் சி. அதில் இந்த லைன் சமாந்தரம் தரப்பட்டிருக்கு, பரலல். கோணம் 70. கேள்வி எங்களுக்கு ஏ கோணம் இந்த கோணம். முதலாவது இந்த கோணத்தை நீங்கள் பட்டத்தில் தொடுக்கப்பட்டிருந்தால் இந்த கோணம் இது 2x. இந்த கேள்வியில் 70, அதுலேருந்து போகிற இது அங்கே நிற்கு. ஆனபடியால் 2x. ஆகவே இந்த கோணம் 35 35 பால். ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த லைனும் இந்த லைன் ஆகவே ஒன்று இது 35. முதலாவது சர்க்கிள் தியரத்தில் பண்ணிட்டோம். இது சிஏடி போனோம். சிஏடி
ஏடிபி. ஏனென்றால் ஏசியும் பரலலுக்கு வந்து பிடியும் ஆகும். ஒன்று விட்ட கோணங்கள். கோணம் தெரியும், கண்டுபிடிக்கலாம். நாங்கள் இந்த கோணம் எக்ஸ்டெண்ட் போட்டோம்னா இப்போதைக்கு எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 70 ப்ளஸ் 35 வந்து 180 பாகம். எக்ஸ் ப்ளஸ் 105 அது வந்து 180 பாகம். 75 பாகம். இப்போ இது 75 போயிடும். அப்போ இது 75 நாங்கள் வந்து சிஇபி ஒரு நேர்கோடு கோணம் ஏஇபியும் ஏஇபியும் எங்களுக்கு சிஇஏ தெரியும். எவ்வளவு? சிஇஏ வந்து 75 வாரம் 180. ஆகவே ஏஇபி 75. அந்த கேள்விக்கான பதில் விட கூட. ஆனால் இந்த கேள்வி வந்து இதன் மறை நிறைவெண்கள் தீர்வுகளை காண்க. இப்போ இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணினால் 3x ப்ளஸ் 3x more than minus 11 plus 2 more than minus 3. X is more than minus 3. அப்போ இப்படி கோடக்கிறோம் சொன்னால் இப்படி ஒரு கோடக்கிறனால் இது -1 -2 -3 இங்கே பாசிட்டிவாக போகுது. ஆனால் கேள்வி வந்து மறை எண். அதனுடைய நாங்கள் அங்கே போகுது. அதனுடைய இதில் மறை எண் வந்து -3 விட கூடன்னு சொன்னால் இது தான். ஆகவே வந்து -1 and
இந்த தரப்பட்ட என்ன மாதிரி என்று சொன்னால் இது தரப்பட்ட என்ன மாதிரினா ஏபிசி வந்து ஒரு கோணியம் பக்கம் ஏபி ஏ புள்ளி பி தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த பியில் தொடும் என்பதற்காக பூரணமற்ற பருப்படை படம் வரையப்பட்டுள்ளது. ஒழுங்குகளை பற்றிய அறிவை பயன்படுத்தி அவர் பரும்படி படத்தை பூரணப்படுத்தி ஓவை குறி. இது வந்து தொடர்லி வந்து முதலாவது வந்து ஒரு தொடர்லி என்றால் இது சென்டராக இருந்தால் அது தொடலியே இந்த சென்டரையும் தொடுக்கிறது வந்து உப்பையின் 90 பாகை. ஓகே, இப்போ இதில் வந்து அவர் சொல்லியிருக்கிறோம் இது தொடலியன். தொடலி என்றால் இது இதையும் தொடுதான், சியையும் தொடுதான். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு வட்டத்தை கிரணம்னு சொன்னால், இப்போ எங்கே இருக்குமென்று சொன்னால் இதில் ஒரு வட்டத்தை நான் இப்படி ஒரு கிரணம்னு சொன்னால் இப்படி ஒரு வட்டம் வருமென்று சொன்னால் ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இது தொடணும், அதோட 90 டிகிரிஸாக வந்தால் தான் அது தொடலி, இல்லாட்டி தொடலி ஆனபடியால் 2 டிகிரிஸ் நாங்கள் இப்படி கீரணம் என்று சொன்னால் இதுதான் சென்டராகும். அப்படி இந்த வட்டம் நான் புல கொஞ்சம் வடிவாக இருக்கலாம். ஸோ இந்த வட்டத்தை வந்து என்ன மாதிரி வரும் என்றால் இது வந்து இப்படி வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இருந்தால் இது ஓகே. அதே மாதிரி இப்போ இதை நான் கனெக்ட் பண்ண சொன்னால் இதுவும் தொடுவது, அதனுடைய இதுவும் சென்றாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியணும் அந்த வட்டத்தேட்டத்தில் 2 தொடலிகள் ஒரே புள்ளியில் தொடங்கினால் அவை வட்டத்தை தொட்டால் அவை ரெண்டும் ஈக்குவல் ஆனபடியால் இவரும் ஈக்குவல். இந்த இதில் இருந்து மற்றது இப்போயும் பார்த்தீங்கன்னு சொன்ன கோணம் அந்த சமனாக இருக்கும் ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இது 90 இது கோமன் ஆனபடியால் இது வந்து ஒரு சமனான கோணங்கள். அதனுடைய இந்த கோணம் அந்த கோணம் அதான் இங்கே தந்திருக்கு. இது ரெண்டும் சமன் என்று தந்துள்ளது. ஆனபடியால் இதுலேருந்து வர 90 இதுலேருந்து வர சென்டர். இதுதான் அந்த கேள்வி. இடத்துல வந்து இந்த கேள்வியை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மற்றபடி இந்த கேள்வியை சொல்லுவோம். அந்த தமிழ் வந்து சரியான கேள்வி. ஓகே, நன்றி.